அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ யாருக்காக இந்த செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் பொது தேர்வை அணுகிற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை தான் நம்ம இப்போ இந்த காணொளி மூலமாக நம்ம சந்திக்கிறதா இருக்கோம். என்னுடைய சகோதரி எஸ்எஸ்எல்சியில் அவங்க பயாலஜியில் சென்டம் எடுத்திருந்தாங்க. அவங்களோட பேப்பரோட சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம இப்போ உங்களோட பகிர போகிறோம். வாங்க நம்ம இப்போ காணொளிக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் மார்க் ஷீட். நம்ம இப்போ பார்க்கலாம். சப்ஜெக்ட் வைஸாக அவங்க எஸ்எஸ்எல்சியில் எடுத்த மார்க், அதோட அவங்க டோட்டல். ஸோ அவங்க சயின்ஸில் சென்டம் எடுத்திருந்தாங்க. எஸ்எஸ்எல்சி பேப்பர் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ 12th அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட 12th சயின்ஸ் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவங்க 12th இதே மதிப்பெண் தான் பெற்றிருந்தாங்க. வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். இது அவங்களோட 12th பேப்பர் தான், பயாலஜி பேப்பர். இப்போ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர் செலக்டட் அண்ட் கே செலக்டட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இதில் முழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருத்துறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருந்தாங்க. நம்ம பயாலஜி அப்படின்னாலே டயக்ராம்ஸ் தான். ஸோ அவங்க இன்னொரு கொஸ்டின் டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ரோச்சை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த மாணவி பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான டயக்ராம்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. இது நம்ம புக்கில் உள்ள டயக்ராம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியோல். அவங்க எல்எஸ் இன்வெர்டட் அப்படின்றத கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டைரெக்டாக அவங்க பென் வச்சே இந்த டயக்ராம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மார்க்கிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்று போல் ஆரோ மார்க் போட்டு இப்படி அவங்க எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக திருத்துறவங்களுக்கு குறிப்பாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே அவங்க மார்க்கிங்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் அப்படின்றது அவங்களோட புரிதல் மூலமாக அவங்க போட்டிருக்காங்க. இது புக்கில் இல்லை. இப்போ அவங்க ஃபிஷ் பற்றி போட்டிருக்காங்க. கட்லா இங்கே இருக்கும், ரோகு இங்கே இருக்கும், மிருகால் இங்கே இருக்கும் அப்படின்றது இது அவங்களோட புரிதலை வச்சு. ஸோ அதே போல தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவங்க போட்டிருக்கும் போதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக அந்த மாதிரி டேப்லேஷன் போட்டு நீட்டாக காமிச்சிட்டாங்க. எதை ஹைலைட் பண்ணணும், இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் விஷுவல் அப்பீலும் நல்லாயிருக்கும், நீங்களும் சென்டம் வாங்கலாம். நம்ம இந்த மாணவியோட இன்னும் பல பேப்பரையும் நம்ம இனி வர காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், அல்லது லைக்ஸில் நீங்கள் உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.